ஹாய்! எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா, நம்ம கொடைக்கானல் ட்ரிப் போன விளாக் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கொடைக்கானல் போயிட்டுருக்க வழியில தான் கொஞ்சம் அங்கங்க சீனரீஸ் எல்லாம் இருந்துச்சு. சரி உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த வீடியோ. இது வந்துட்டு பழனி டூ கொடைக்கானல் போற ரூட்டு. அது பார்க்கவே அவ்ளோ க்ரீனா விஷுவல் ட்ரீட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் ரீச் ஆயிட்டோம். நாங்க ரீச் ஆன அன்னைக்கு எ ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு 2 நாள் வேற ஒரு ரெசார்ட்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த வீடு இதுதான். நான் ஆக்சுவலா அங்க போனதுக்கப்புறம் வீடியோஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையே நான் மறந்துட்டேன். ஸோ நான் ஷார்ட்ஸ்க்காக ரெடி பண்ணியிருந்தேன். பட் போனதே ஃபேமிலி டைம்க்காக, ரிலாக்ஸிங்க்காக அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஃபோன் எடுக்கணும்? அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி டைமா தான் போச்சு. பயங்கர ரிலாக்ஸிங்கா ஆஃபீஸ் வேலை, வீட்டு வேலை, ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரெஸ் அது எதுவுமே இல்லாம, ஒரு 2, 3 நாள் ரிலாக்ஸ்டா போச்சு. இந்த ரூம் பார்த்தீங்க இது வீடு மாரி இருந்துச்சு. உள்ள இருக்க பெட்ரூம்ஸ ஒவ்வொன்னையும் ஒரு ஒரு ரூமா கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. செம்மையா இருந்துச்சு. வெளிய பால்கனி எல்லாம் கூட இருந்துச்சு. ரூமுக்கு வெளிய இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனி பால்கனி இருந்தது. கீழ இருந்த ரூமா இருக்கட்டும், மேல இருந்த ரூமா இருக்கட்டும். பட் ஆனா, நான் வீடியோ எடுக்கல. அதுக்காக சாரி. நான் வந்துட்டு மறந்துட்டேன் ஆக்சுவலா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வீடு ஃபுல்லா நான் ஆக்சுவலா ஷார்ட்ஸ்க்காக தான் எடுத்தது. இது நீங்க ஷார்ட்ஸ் வேணும் அப்டின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. அடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே நாங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு, ஈவினிங்க்கு போல நம்ம அப்படியே நடந்து கொஞ்ச நேரம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் 4 பேரும். போற வழியில அந்த லேக்ல பார்த்தீங்கன்னா, அந்த வானத்தோட பிங்க் கலர் அப்படியே அந்த தண்ணீல ரிஃப்ளெக்ட் ஆகுறத பார்க்கறக்கே கண்ணுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே விண்டோ ஷாப்பிங் லைனா இருக்க கடையிலலாம் பார்த்துட்டு, நாங்க அப்படியே நடந்து போயிட்டு நல்ல ஒரு ஹோட்டல்ல நைட் டின்னர் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். நான் மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா, நாங்க கரண்ட்டா இருந்த ரூம வெக்கேட் பண்ணிட்டு ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். டைரக்ட்டா நாங்க வந்துட்டு மார்னிங் அங்க வெக்கேட் பண்ணிட்டு ரெசார்ட்டுக்கு வந்ததுனால பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் எடுத்துக்கல. ஸோ அந்த ரெசார்ட்லயே நாங்க எங்க 4 பேருக்கும் எக் பிரெட் ஆம்லெட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அன்னைக்கு காலையில மழையோட ஆரம்பிச்சது. அன்னைக்கு ஈவினிங் நைட் எல்லாமே மழையோடவே முடிஞ்சிருச்சு. எங்களால வெளியிலயே போக முடியல. அவ்ளோ மழை. உள்ள இருந்து பார்க்கறதுக்கு மழை வந்துட்டே இருக்க மாரி தான் இருந்துச்சு. பெரிய பெரிய துளியா விழுகிற மாரி இருந்துச்சு. ஸோ அதனால நாங்க வெளிய போகல. ப்ளஸ் குளிர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11 டிகிரி கிட்ட இருந்துச்சு. அதனாலேயே நாங்க ஓகே வெளிய போனோம்னா நம்மளால முடியாது அப்படின்னு. ஈவினிங்க்கு மேல ஹஸ்பண்ட் வந்துட்டு, "இல்ல நம்ம வந்ததே வெளிய போறதுக்கு வேண்டி, ரிலாக்ஸ் பண்றதுக்கு வேண்டி. உள்ள இருந்தா நல்லா இருக்காது. மழையா இருந்தாலும் பரவால்ல வா போலான்னு" சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தாரு. வெளிய வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா தெரியுது, விசிபிளா நமக்கு மழை வர மாரி அவ்ளோ இதா தெரிஞ்சாலும், வெளிய வந்துட்டு வெறும் பனியும், காத்தும் மட்டும் தான். அந்த பனியும், காத்துமே டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஒரு 50 மீட்டருக்கு மேல அந்த பக்கம் ஆள் வந்தாலோ, வண்டி வந்தாலுமே அவ்ளோ கிளியரா இல்ல. உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே தெரியும். நான் வாய்ஸ் ஓவர் கூட குடுத்தேன். பட் ஆனா என்னால அந்த வாய்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் போட முடியல. அவ்ளோ ஷிவரிங்க. இருந்தாலும் ஒரு சில இடத்துல நான் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே வாய்ஸ் ஓவர் குடுத்துருக்கேன். அது நல்லா இருந்துச்சு அப்டின்னா, அந்த வீடியோ கூடவே அட்டாச் பண்றேன் கேட்டு பாருங்க. அப்படியே அந்த இடத்தையும் சுத்தி காட்டியிருக்கேன். அதையும் அப்படியே பாருங்க. நாம இருக்க ரெசார்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மரத்துக்கு பின்னாடி தான் நம்ம இருக்க ரெசார்ட். இப்ப அங்கருந்து தான் நடந்து இப்டி இது வழியா ஏறி வந்தோம். ஆனா பாருங்களேன், நம்ம ரெசார்ட்டே தெரியல. அந்த அளவுக்கு மழை. காலையிலேருந்து இப்படிதான். காலையில கொஞ்சம் கிளியரா இருந்துச்சு. இப்போ டைம் ஆக ஆக ஒரு 10 மீட்டருக்கு மேலே ஆள் இருக்கிறது கூட தெரியல. அந்த அளவுக்கு இருக்கு. பயங்கர க்ளவுடா. மழை வந்துட்டே தான் இருக்கு காலையிலேருந்து. பட் ஆனால் அந்த அளவுக்கு ஸ்பீடாக இல்லை. தூரத்துலேருந்து பார்த்தா மழை ரொம்ப கொட்டுற மாதிரி இருக்கு. பட் இப்போ நான் கொடையெல்லாம் எதுவும் பிடிக்காம தான் நடந்துட்டு இருக்கேன். நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு ரெசார்ட் தான். நான் கூட நினச்சேன் இது ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கே வந்துட்டு நம்ம ஊருக்குள்ளே ரெசார்ட் வந்திருக்கங்காட்டி இங்கே எல்லாமே வீடு தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இல்லை, இது எல்லாமே ரெசார்ட். இது எல்லாமே ரெசார்ட்டு. இங்கே வந்துட்டு ரெசார்ட் இந்த ஏரியாவில் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. லைக் இப்போ இங்கே மேலே விசிபிளாக தெரியுதுல்ல, இதெல்லாம் வந்துட்டு ஒரு 1000 ருபீஸ் ஜாஸ்தி. இதே இப்போ இங்கே கீழே காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போகுதுல்ல, இதுக்கு கீழே இருக்கிற ரெசார்ட்டெல்லாம் அது ஒரு ரேட்டு. ஏன்னா
மவுண்டன் வியூ, ஹில் டாப்பு, ஸோ அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான கேட்டகரி வைஸ் வந்துட்டு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே இருந்த பூவு, அங்கே இருந்த அந்த பச்சை கலரில் பார்க்குறதுக்கு அந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்த உடனே பாப்பா அதுக்கு ரியாக்ட் பண்ண பாருங்கள். இது ஃபுல்லா உங்களுக்கு சுத்தி காட்டணும். நான் போன பக்கம்லாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் நெறைய வீடியோஸ் எடுத்தேன். ஃபுல்லா ஃபாக் மிஸ்ட்டா இருக்கிறதுன்னு. பட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வீடியோல காட்டும்போது எனக்கு இருந்த அதே எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு எனக்கு இது ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம். இவ்ளோ ஃபாக் அண்ட் மிஸ்ட்டோட. 5:00 போனோமா, இப்போ வந்துட்டு 5:40. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. 5:00 அப்போ பார்த்ததுக்கு இப்போ 5:40. இதுதான் நம்ம ரெசார்ட்டு. நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ரூம். இங்கே இங்கே இந்த ரூம் இருக்கு இல்லையா, இதுதான் நாம் இருக்க ரூம். அவ்வளோதான். அன்னைக்கு நைட்டு வந்துட்டு அப்படியே நாங்கள் கொஞ்ச நேரம் வெளியே வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நைட்டு ரூம்லேயே வந்துட்டு டின்னர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அப்படியே அன்னைக்கு நைட்டு முடிஞ்சிச்சு. மறுநாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளான்ஸ் இருந்தது. குறிஞ்சி கோயிலுக்கு போகணும், அதுக்கப்புறம் பூம்பாறை முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக காலையில் 8:30க்கே கிளம்பிட்டோம். 8:30க்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் கிளைமேட்டு. பயங்கரம். இன்னமும் வந்துட்டு அந்த கிளைமேட் வந்துட்டு இன்னும் வேர்சன் தான் ஆச்சு. பயங்கரமாக மழை இருந்தாலும் அந்த மழையோட நாங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டோம். நம்ம அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பி போயிட்டோம். உள்ள கோயிலுக்குள்ளே போயும் எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் வச்சுருந்தேன். பட் என்ன அப்படின்னா அங்கே வந்துட்டு கேமராஸ் ஃபோட்டோஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்ட்ரன்ஸ்லேயே கட் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணோம். அதுக்கப்புறமா அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது எங்கே அப்படின்னா பூம்பாறை முருகன் கோவிலுக்கு. பூம்பாறையில் குழந்தை வேலப்பர் கோவில் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த கோவில் தான் இது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கேயுமே சன்னதி கிட்ட போகிற வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் எடுக்க முடியல. ஸோ சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு கோயிலில் சரி சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. விளையாட வச்சுட்டு சரி ஓகே உங்களுக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருந்தேன். இங்கேருந்து தான் நம்ம க்யூ நிற்கிது இல்லையா, இங்கே தான் அந்த சாமியோட சன்னதிக்கு போகிற வழி. இதுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ரைட் சைடில் அப்படியே வெளியே வந்துடணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பக்கம் வலது பக்கமாக சுற்றி போனோம் அப்படின்னம்னா, அங்கே வந்துட்டு அத்தி மரம் இருக்குது. அங்கே சாமி பிள்ளையார் இதெல்லாம் கும்பிட்டுட்டு, குழந்தை இல்லாதவங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்கலாம் அந்த அத்தி மரத்தில் வந்துட்டு பிள்ளையார வேண்டிட்டு இது கட்டுறாங்க. தொட்டில் வாங்கியும் கட்டுறாங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்படி சுற்றி போனோம் அப்படின்னம்னா, அங்கே நமக்கு வந்துட்டு சிவன் சன்னதி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நான் சாமியை காட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு அந்த சாமியையும் பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எத்தனை பேர் இங்கே இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு தெரில. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம். உண்மையாலுமே வேறு மாதிரியான ஃபீலாக இருந்துச்சு. ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இன்னும் சொல்லப்போனால் சாமி முகத்தை பார்த்தோன்னே இருக்கிற கவலையெல்லாம் மறந்து என்ன வேண்ட போனோம் அப்படிங்கிறதவே மறந்து நான் ரொம்ப நேரம் சாமியை மட்டுமே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அது. அது எப்படி உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் இது என்ன நீ கிரிஞ்சு மாதிரி சொல்கிற அப்படின்னு கூட நினைக்கலாம். பட் உண்மையாலுமே அங்கே சாமி முகத்தை பார்த்தோன்னே என்ன நான் வேண்டணும் அப்படின்னு நினச்சனோ அது அத்தனையுமே மறந்துட்டேன். சாமி மூஞ்சியை மட்டும்தான் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சு. போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது அப்படியே கிளம்பி வந்தாச்சு. அன்றைக்கி டே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த கோயில்களுக்கு மட்டும்தான் போனோம். போயிட்டு அப்புறம் ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா மழை, பனி இது எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. நல்லா க்ளவுடு எதுவுமே தெரியல. ஸோ ஈவினிங் வெளியே கொஞ்சம் டீ பிரேக் எடுத்துகிட்டு ரெசார்ட்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு வெளியே பார்க்குறதுக்கு நைட் டைம் அந்த வியூ. நாள் பார்த்ததை விடவே இப்போ இன்றைக்கி பார்த்தது வந்துட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்படியே அதை கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். மறுநாள் காலையில் நம்ம கிளம்புறது.
கிளம்பும்போது சரி ஓகே அங்க ஏதாவது மறுநாள் காலையில உங்களுக்கு ஏதாவது கிளியரா இருந்துச்சுன்னா காட்டலாம் அப்படின்னு நெனச்சேன். பட் உண்மையாலுமே கிளம்புற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கு நாள் பனி, மழை இந்த மாரி இருந்தது. கிளம்புற அன்னைக்கு அவ்ளோ கிளியரா இருந்துச்சு. கிளவுட் ஆகட்டும், மழை சுத்தமா கிடையாது. காத்து நல்ல பிளிஸ்ஃபுல்லான காத்து. போதும் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, கிளம்புற அன்னைக்கு போய் இவ்ளோ நல்லா இருக்கே கிளைமேட்டே! நேத்து முந்தா நேத்துலாம் நல்லா இருந்திருக்கலாமே! அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. உங்களுக்கும் அந்த வீடியோ காட்டுறேன். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னம்னா, நாங்க அங்க இருந்து ஸ்டே பண்ணியிருந்த டைம்ல 3 டைப் ஆஃப் கிளைமேட்டுமே கொடைக்கானல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுனோம். மழை கம்ப்ளீட் பனியில மூடி இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? கிளியரா கிளவுட் இருக்கும்போது, அதே ஏரியா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நல்லா பார்த்து, அ வரும்போது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கூட இருந்திருக்கலாமே! இன்னும் கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கலாமே! அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. நல்லபடியா நாங்க வெக்கேட் பண்ணிட்டு ரூம கெளம்பிட்டோம். அங்கருந்து ரெசார்ட்க்கு ஒரு டாட்டா பை பை சொல்லிட்டு, நேரா ஹோட்டலுக்கு தான் போனோம். பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல காலையில. ஸோ ஹில்வுட் ரெசார்ட்ன்னு நெனைக்கிறேன். அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். நாள் சாப்பிட்டது வந்துட்டு அப்பாவுக்கும் பையனுக்கும் சேரல. ஸோ காலையில அங்க எதுவும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹோட்டலுக்கு வந்துட்டு, அவர் ஒரு சாம்பார் இட்லி ஆர்டர் பண்ணாரு. ஒரு ரோஸ்ட் வாங்கி பாப்பாக்கும், தம்பிக்கும் பாதி பாதியா குடுத்துட்டோம். நான் வந்துட்டு ஒரு பொங்கல் ஆர்டர் பண்ணேன். பட் என்னால சாப்பிடவே முடியல. ஏன்னே தெரியல. மேபி நம்மளோட ஊர் ஃபுட்டு மாதிரி இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் வர வழியில சின்ன சின்ன அங்கங்க வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொடைக்கானலுக்கு ஒரு டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பி வந்து அம்மா வீட்ல அன்னைக்கு நைட் வந்துட்டு டின்னர் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். மறுநாள் தம்பிக்கு ஸ்கூலு. ஸோ காலையில இருந்த வெஜிடபிள்ல என்ன பண்ணட்டும்னு கேட்டேன். அவன் எனக்கு பொட்டேட்டோ ரைஸ் மட்டும் பண்ணி குடுமா அப்டின்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டு, அ அ நார்மலா சாதத்துக்கு தேவைப்படுற மாதிரி உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு, அந்த காயிலேயே சுடு சாதத்த போட்டு பெரட்டிட்டோம் அப்டின்னம்னா, அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்டியே பண்ணி குடுத்துருமா அப்டின்னா ஓகே. ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்நாக்குக்கு வந்துட்டு மக்கானா இருந்துச்சு. அத ரோஸ்ட் பண்ணி அத ஒரு ஸ்நாக்குக்கு பேக் பண்ணி குடுத்துட்டேன். இன்னொரு ஸ்நாக்குக்கு பார்த்தீங்க அப்டின்னா, கொய்யாப்பழம் இருந்துச்சு. நாங்க கொடைக்கானல்லேருந்து வரும்போது பழனி பைபாஸ்ல வந்துட்டு கொய்யாப்பழம், மாங்காய் இதெல்லாம் வித்துட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க கொய்யாப்பழம் வாங்குனோம். 2 டைப் ஆஃப் நார்மல் நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி வெள்ள கொய்யாப்பழமும் இருந்துச்சு. பிங்க் கலரும் அவங்ககிட்ட இருந்துச்சு. சரி அப்டின்னு சொல்லி நம்ம தான் யூசுவலா வெள்ள கொய்யாப்பழம் தானே சாப்பிடுவோம். இந்த வாட்டி பிங்க் ட்ரை பண்ணலாமே அப்டின்னு வாங்கிட்டு வந்தேன். டேஸ்ட் ஒண்ணும் அந்த அளவுக்கு நம்ம ஒயிட் கொய்யாப்பழம் சாப்பிடுற அளவுக்கு இல்ல. கொஞ்சம் பிளன்ட்டா தான் இருந்தது. பட் அதில நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்டின்றதுனால, அத வாங்கிட்டோம். பெருசா காலி ஆவல. அவனுக்கு தான் குடுத்துட்டேன். காலி பண்ணேன் டியூஷனுக்கு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்குன்னு குடுத்துட்டு. ஸோ அவனுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சு. அவனுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறமா, நாங்க மத்தியானத்துக்கு வந்துட்டு எங்களுக்குன்னு பெருசா எதுவும் செய்யல. ஸோ நாளும் கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்துச்சு அவங்களுக்கு. ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தோம். அங்க ஃபுட்டு சேராம இருந்ததுனால, வெறும் தயிர் மட்டும் வச்சு அன்னைக்கு லஞ்ச முடிச்சுட்டோம். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, இட்லியும், நடக்கடலை சட்னியும் தான் செஞ்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு, சரி நம்ம அடுத்த நாள் அந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்துட்டு அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டுருந்தேன். ஒவ்வொன்னா எடுத்து பிச்சு எல்லாம் வச்சுக்கிட்டு, அன்னைக்கு நைட்டுக்கு வந்துட்டு மறுநாள் என்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். பார்த்தா மறுபடியும் பொட்டேட்டோ வச்சு தான் சொன்னாங்க. சரி அது குழம்பு வெறும் பொட்டேட்டோவா வைக்காம பட்டாணியும், உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு குருமா மாதிரி வச்சிடலாம். கீரைய பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே கீரையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, மறுநாள் சாப்பாட்டுக்கு தேவையான அரிசி, கடலை எல்லாமே ஊற போட்டுட்டு, அன்னைக்கு நைட்டு தூங்க போயாச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்கா இருக்கும் நெறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு. இந்த வீடியோவ பத்தின உங்களோட கருத்த கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏதாவது குறைகள் இருந்தாலும், நிறைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்த்து தெரிஞ்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். இன்னொரு வீடியோல உங்கள பார்க்குற வரைக்கும் பாய். டேக் கேர்.